அனைத்து விதமான போட்டிகளுக்கும் கேப்டன்கள் நியமிக்கப்பட்டுள்ள விராட் கோலிக்கு காத்திருக்கும் சவால்கள் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் ஜாவித் அளிக்கும் கருத்தை தற்போது பார்ப்போம். கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலகியதை அடுத்து இந்திய அணியின் கேப்டனாக அனைத்து விதமான போட்டிகளுக்கும் விராட் கோலி நியமிக்கப்பட்டிருக்காரு. விராட் கோலிக்கு கேப்டன் பொறுப்பு புதுசு இல்லைனாலும் அவர் ஏற்கனவே டெஸ்ட் டீமில் கேப்டனாக இருந்து இந்தியாவை சிறப்பாக வழிநடத்திட்டு வந்திருக்காரு. ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து ஆகிய அணிகளுக்கு எதிரான தொடரிலையும் அவரோட கேப்டன்ஷிப் ரொம்ப பெருமையாக பேசப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய அணியை நம்பர் 1 இடத்தை பிடிச்சதுக்கு விராட் கோலியோட பங்கு தான் முக்கியமான காரணமாக இருந்தது. இந்த நிலையில் அவர் ஒன் டே டீமுக்கும் 2020 டீமுக்கும் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஒன் டே டீம் கேப்டனாக விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர 15ஆம் தேதி தொடங்க இருக்கிற இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடர் தான். அதில் அவர் எப்படி சிறப்பாக செயல்படுவாரா அப்படின்னு தோனி மாதிரியே அவரும் பல வெற்றிகளை குவிப்பாரா அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட மத்தியில் கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவரோட ஷார்ட் டேர்ம் கோல்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் திரும்பியும் நம்ம கப் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம தான் அதில் நடப்பு சாம்பியனாக இருக்கும். அதில் விராட் கோலியோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொறுத்தே இந்தியாவோட எதிர்காலம், இந்தியா கிரிக்கெட் அணியோட எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஜாவித்.